இந்த பெரிய மலையில என்னைய விட ரொம்ப பலசாலியான ஆடு வேற யாருமே கிடையாது. நான் எவ்வளவு கம்பீரமா இருக்கேன்னு எல்லாரும் பார்த்து கண்டிப்பா ரொம்பவே பயப்படணும். அந்த வெள்ளையாடு எப்பவுமே ரொம்ப திமிரா சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு நான் அந்த வழியா போகும்போது அது எனக்கு கண்டிப்பா பயந்து வழிவிட்டுதான் ஆகணும். அந்த பெரிய ஆற்றை கடக்க ஒரே ஒரு ரொம்ப குறுகலான மரப்பாலம் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. அந்த பாலத்துல ஒரே நேரத்துல ஒருத்தர் மட்டும்தான் ரொம்ப கவனமா போக முடியும். ஏய் கருப்பி, நான் இந்த மலையில ரொம்ப பெரிய ஆளு. முதல்ல நான் தான் இந்த பாலத்தை கடந்து போவேன். நீ மரியாதையா எனக்கு வழிவிட்டு பின்னாடி போ. நான் ஏன் உனக்கு வழிவிடணும்? நானும் உன்னைய விட ரொம்ப பலசாலிதான். என்னால ஒரு அடி கூட பின்னாடி போகவே முடியாது. நீ வேணும்னா திரும்பி பின்னாடி போ. என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப நீ வழிவிடலன்னா உன்னை ஆத்துல தூக்கி வீசிடுவேன். ஜாக்கிரதை! என்னை ஆத்துல தூக்கி வீசுவியா? தைரியம் இருந்தா வந்து மோதி பாரு. யார் யாருக்கு பயந்து பின்னாடி போறாங்கன்னு இப்பவே நான் உனக்கு கண்டிப்பா செஞ்சு தரேன். ரெண்டு ஆடுகளும் ரொம்ப கோபமா அவங்க கொம்பால பலமா முட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த பழைய குறுகலான மரப்பாலம் இவங்க ரெண்டு பேரோட பாரம் தாங்காம திடீர்னு நடுவுல ரெண்டா உடைஞ்சிடுச்சு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க! இந்த பாலம் உடைஞ்சிடுச்சே! நம்மளோட தேவையில்லாத கோபத்தாலையும் முட்டாள்தனமான பிடிவாதத்தாலையும் நாம ரெண்டு பேருமே இப்ப பெரிய ஆபத்துல மாட்டி இந்த ஆத்துல விழுந்துட்டோமே! தண்ணில மூச்சு முட்டுதே! என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா இன்னைக்கு இப்படி ஆத்துல விழுந்து ஒரு ரொம்ப மோசமான நிலைமை வந்திருக்காது. ஆமா நண்பா, நம்ம ரெண்டு பேரோட கோபமும் பிடிவாதமும் தான் நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. இனிமே வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ரெண்டு பேரும் இப்படி முட்டாள்தனமா சண்டை போடவே கூடாது. கோபமும் தேவையில்லாத பிடிவாதமும் எப்பவுமே நமக்கு அழிவைத்தான் தேடித்தரும். ஆபத்தான நேரங்களை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நம்மளோட உண்மையான புத்திசாலித்தனம்னு எப்பவுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.